வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆயுர்வேதத்தில் அமிர்தம் அப்படின்னு சொல்ல போகிற 9 உணவுகளை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுர்வேதத்தில் சில உணவுகள் அதோட அசாதாரண ஆரோக்கிய நன்மைகளுக்காக அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக நாவல் பழம். நாவல் பழத்தில் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. தினமும் நாவல் பழத்தை சாப்பிட்டா எலும்பு பலமாக இருக்கும். விட்டமின் B1, B2, B5 எல்லா சத்துமே இதில் அதிகமாக இருக்குது. அதனால் உடலுக்கு அதிக ஊட்டச்சத்தையும் அளிக்குது. தோள்களில் ஏற்படும் சுருக்கங்களையும் தடுக்குது. வாய் முதல் குடல் வரை உள்ள புண்களை குணப்படுத்தும். பசியையும் தூண்டக்கூடியது. கல்லீரல், மண்ணீரல் நோய்களை தடுக்கும் அருமருந்தாகவும் இது செயல்படுது. நாவல் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. நாவல் பழத்தை சாப்பிட்றதுனால இரத்த விருத்தியும் அடையும். வெண்புள்ளி, அரிப்பு நோய்களை விரைவாக சரி செய்யும் தன்மையும் இந்த நாவப்பழத்துக்கு இருக்குது. அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க நாவல் பழத்தில் பிளாக் சாக்லேட் மற்றும் ஜீரகப்பொடி சேர்த்து சாப்பிட அசிடிட்டி பிரச்சனை உடனே சரியாகும். பெண்களோட மலட்டுத்தன்மை குணமாக வைட்டமின் E தேவை. நாவல் மரத்தின் இலையோட சாற்றை கஷாயமாக்கி தேன் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் கலந்து சாப்பிட்டா மலட்டுத்தன்மை அகலும். இரண்டாவதாக இஞ்சி. இஞ்சி உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுல மிகவும் சிறந்த உணவுப் பொருள். இஞ்சியை காலையில் சாப்பிட்டா உங்கள் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். பசி உணர்வையும் அதிகரிக்கும். சிறிது இஞ்சியை அரைச்சி பேஸ்ட் செய்து நீரில் கலந்து நெற்றியில் தடவினா ஒற்றை தலைவலி நீங்கும். ஆஸ்துமா நோயாளிகள் தினமும் இஞ்சி சாற்றில் தேன் சேர்த்து குடிச்சிட்டு வர ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். நீரில் சிறிது இஞ்சியை தட்டி போட்டு கொதிக்க வச்சு இறக்கி எலுமிச்சைச்சாறு தேன் கலந்து குடிக்க நெஞ்சு பகுதியில் தேங்கி இருக்க சளி முறிஞ்சு விரைவில் நிவாரணம் கிடைக்கும். பல்வலி இருக்கும்போது இஞ்சி துண்டை ஈர்களை மசாஜ் செய்தால் நிவாரணம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீரில் இஞ்சியை தட்டி போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரால் வாயை கொப்பளிக்கலாம். இஞ்சி குமட்டல், வாந்தி வருவதை தடுக்கும். அதோடு மட்டுமின்றி காலையில் ஏற்படும் சோர்வையும் இஞ்சி தடுக்கும். இஞ்சியை தட்டி நீரில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி அதோட தேன் கலந்து பருக செரிமான பிரச்சனைகள்லாம் அகலும். அதிலும் காலையில் பருகினா உங்கள் செரிமான மண்டலம் சுத்தமாகி அதோட செயல்பாடும் அதிகரிக்கும். மூணாவதாக துளசி. துளசியில் ஜிங்க் மற்றும் விட்டமின் C இருக்குது. இது இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரஸ் போன்ற பண்புகளையும் இதில் இருக்குது. இதனால் தொற்று நோய்கள் ஏற்படாமல் தடுக்குது. துளசியை உட்கொள்வது செல்களோட செயல்பாட்டை தடுக்க உதவுது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது. சளி, இருமல், காய்ச்சலில் இருந்தும் நிவாரணம் அளிக்குது. புற்றுநோய் தடுக்கும் பண்புகளும் இந்த துளசியில் அதிகமாக இருக்குது. இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. இதய ஆரோக்கியத்திற்கும் நல்லது. அடுத்ததான் மஞ்சள். மஞ்சள் இரத்தத்தை சுத்தம் செய்து இரத்தத்தை சுத்தம் செய்யும் தன்மை அதிகமாக இருக்குது. சளி தொந்தரவால் அவதிப்படுபவருங்க, அப்படி இல்லைனா தினமும் காலையில் மூக்கடைப்பால் சிரமப்படுபவங்க வேப்பிழை, தேன், மஞ்சள், மிளகு இதெல்லாம் சேர்த்து உட்கொள்றதன் மூலமாக பெரிதும் பலன் கிடைக்கும். 10 இல்லாட்டி 12 மிளகை பொடிச்சு 2 ஸ்பூன் தேனில் இரவு ஊற வைக்கணும். காலையில் இதை சாப்பிட்லாம். தேனில் சிறிது மஞ்சள் கலந்து உண்பதும் பலன் தரும். வெறும் வயிற்றில் மஞ்சள் உட்கொள்வது வயிற்றை சுத்தம் செய்யறதுக்கு பயன்படும். மஞ்சள் கலந்த பாலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தோல், சிறுகுடல், குடல், மார்பக புற்றுநோய் வராமல் நம்மை பாதுகாக்கும். புற்றுநோய் செல்களையும் தடுக்கும். ஹீமோதெரபியால் உண்டாகும் பக்க விளைவுகளையும் குறைக்கும். இதில் வைரஸ் எதிர்ப்பு, பாக்டீரியாவுகளை எதிர்க்கும் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால சளி, இருமல் எல்லாம் தீரும். அடுத்ததான் நெல்லிக்காய். தைராய்டு பிரச்சனை, தைராய்டு சுரப்பை சமநிலையில் வைக்க உதவுது. முடி உதிர்வை கட்டுப்படுத்துது. இளநரையை தடுக்குது. வயிற்றில் அசிடிட்டி, வயிற்று உப்புசம் அல்லது வாய்வு பிரச்சனைக்கு தீர்வளிக்குது. செரிமானத்தை மேம்படுத்துது. இரத்த சர்க்கரை அளவு, இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துது. இதயத்திற்கும் உகந்தது. இதில் இருக்கிற வைட்டமின் C சத்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நம்ம உடல் எடையை குறைச்சி அதே அளவில் தக்கவும் வைக்குது. கண்களுக்கும் நல்லது. சருமத்திற்கு பாதுகாப்பு தருது. இரத்தத்தையும் சுத்திகரிக்குது. முடிந்தளவு தினமும் ஒரு நெல்லிக்காய் எல்லாரும் சாப்பிடுங்க. அடுத்ததான் நெய்.
ஆயுர்வேத உணவு முறையில் நெய்க்கு மிக முக்கிய இடம் இருக்குது. அனைவரும் தினசரி உணவில் ஒரு ஸ்பூன் அளவாக நெய் சேர்த்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுது. அப்படி தினசரி உணவில் நெய் சேர்த்து கொள்றதுனால உடலில் உள்ள செல்கள் புதுப்பிக்கப்படுது. அதனால் செல்கள் புத்துணர்ச்சி அடைந்து நாள் முழுக்க உற்சாகமாக செயல்பட உதவுது. பல ஆயுர்வேத மருந்துகள் நெய், தேன் ஆகியவற்றோடு தான் சேர்த்து சாப்பிடணும். அந்த அளவுக்கு நெய் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்குது. அடுத்ததாக அஸ்வகந்தா. அஸ்வகந்தா மன அழுத்தத்தை குறைக்கவும், சகிப்புத்தன்மையை அதிகரிக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது. அஸ்வகந்தா மூளையோட செயல்பாட்டை ஆதரிக்குது, ஆற்றல் மட்டங்களையும் மேம்படுத்துது மற்றும் அமைதியான தூக்கத்தையும் ஊக்குவிக்குது. இந்த மூலிகை பெரும்பாலும் வயதான விளைவுகளை எதிர்த்து போராடவும், ஒட்டுமொத்த உயிர் சக்தியை அதிகரிக்கவும் பயன்படுத்தப்படுது. அடுத்ததா தேன். இது ஒரு இயற்கை இனிப்பாகவும் ஆற்றல் யூக்கியாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுத்தியாகவும் செயல்படுது. தேன் அதோட ஆன்டி மைக்ரோபியல் பண்புகளுக்காக அறியப்படுது. இது இருமல் மற்றும் சளிக்கு சிறந்த தீர்வாக அமையுது. கடைசியாக கிலோய். இரத்தத்தை சுத்தப்படுத்தவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், நாள்பட்ட காய்ச்சலை எதிர்த்து போராடவும் கிலோய் உதவுது. கிலோய் மன அழுத்தம், பதட்டத்தை நிர்வகிக்கும் திறனுக்காகவும் அறியப்படுது. இந்த அதிசய மூலிகை பெரும்பாலும் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.